கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உடல் நலத்துல பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டு இப்பொழுது சரியாகிவிட்டது. ஆனா உங்களுடைய பெற்றோர்களின் உடல் நலத்துல சின்ன சின்ன கவலைகளின் காரணமாக தேவையில்லாத ஒரு சுமைகளும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. அதுவும் உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குழந்தைகள் உடல் நலத்தில் கூட இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளாகத்தான் ஆரம்பத்தில் வரும். அதை ஆரம்பத்திலே நீங்கள் கிள்ளி எறிந்துவிட்டால் உடல் நலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாது. அதை எப்படியே வைத்துக் கொண்டேல்தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள இப்பொழுது நிச்சயமாகவே புரிய வைக்கும். 9ஆம் இடம் தந்தைகளையும் 4ஆம் இடம் தாய்களையும் குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே அமர்ந்து கொண்டும் இருக்கிறது. சூரியன் மற்றும் சந்திரனின் பலவீனங்கள் காரணமாக பெற்றோரின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு அதனாலேயே உங்களுக்கு பெரிய ஒரு மன அழுத்தங்கள் என்பது பொருளாதார சுமைகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இன்னும் உடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே இருக்கிறது. ஆமாவா இல்லையோ என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மன அழுத்தங்கள் பொருளாதார சுமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது உங்களுடைய மனதையே கேள்விகளுக்கும் கிண்டல்களுக்கும் ஆளாக்கி இருக்கும். அவங்கள நம்ம காப்பாற்ற வேண்டும், நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று நீங்கள் ஓடி ஓடி உழைத்த பணமெல்லாம் மருத்துவமனைக்கு சரியாகவே இருந்திருக்கும். ஒருபுறம் பெற்றோரின் உடல் உபாதைகளை கண்டு கலங்கக்கூடிய இதயங்கள், மறுபுறம் அதனால ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளை சமாளிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய கடன் பாரங்கள் என இருதலை கொல்லி எறும்பு போல எறும்பு போன்ற சூழ்நிலைகள் உங்களை இன்னும் மதைத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகளில் தான் உடைய வாழ்க்கையவே நீங்கள் ஓட்டிக்கொண்டும் இருப்பீர்கள். ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே சமரசம் நடக்காமல் போன காலங்கள் மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவாகவே மாறியது. கடகம் ராசி என்பர்களை சில நேரங்களில் பிரச்சனை பெரியதாக இருக்காது, ஆனால் மனதில் ஏற்பட்ட காயங்கள் தான் பெரியதாகவே மாறிவிடும். ஆனால் பிரச்சனையை நம்ம நினைத்து பார்த்தால் சிறியதாகத்தான் இருக்கும். அந்த பிரச்சனையை நம்ம முடிக்கிறோம், இதை இப்படியே நம்ம விலகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் மிக பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையாகவே வந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பாங்க. அதனாலேயே தாங்க சில உறவுகளில் பேச வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரியான வார்த்தைகள் கிடைக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கூட அவர்கள் தவறாக கூட புரிந்து கொள்ள இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் நீண்ட நாட்கள் தீராமல் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் இருந்து கொண்டு அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கு. ஒருபுறம் உடைய மனதில் அன்பு இருந்திருக்கலாம், இன்னொரு புறம் நடந்த விஷயத்தின் மீதான வருத்தங்களும் நிச்சயமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். யார் முதலில் பேசுவது, யார் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்வது என்ற குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்து கொண்டு அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் ஆளாக்கி விட்டிருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. கடகம் ராசிக்கார அன்பர்களை உடைய வாழ்க்கைக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தள்ளி போன சில காரியங்கள் திடீரென முடிந்து அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டு நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் நிறுத்தி வைக்கும். தந்தை வழியில் இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. அந்த தீர்வை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதும், அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டிவிடும். குடும்பத்தினரின் தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நீங்கள் பூர்த்தி செய்து கொடுங்கள். குடும்பத்தினர் நீங்கள் எது செய்தாலும் அதனை நிச்சயமாகவே கேட்டு நடந்து கொள்வார்கள். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இன்னும் வரவில்லை. அப்படி வந்துவிட்டாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உடைய உடன் பிறந்தவர்கள், அது ஆண்களோ பெண்களோ அது யாராகவே இருந்தாலும் அவர்களால் முடிந்த சில உதவிகளை செய்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே மாற்றி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட நாட்கள் நீண்ட நாட்கள் கிடையாது என்பதை இப்பொழுது மட்டும் கொஞ்சம் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதுவிதமான நம்பிக்கைகள் என்பது பிறந்து திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கும் நல்ல ஒரு விஷயங்களுக்கும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். வீடு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது.
பூமிக்காரகனான செவ்வாயும் 4ஆம் வீடான சுகஸ்தானங்களும் பலம் பெறுவதால் நீண்ட நாட்களாகவே தள்ளிப்போன சொந்த வீடுகளும் மனை வாங்கக்கூடிய கனவு அல்லது வாடகை வீட்டை மாற்றி வசதியான பெரிய வீட்டிற்கு செல்லக்கூடிய முயற்சிகள் யாவும் தற்பொழுது நினைவாக மாறி இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். அந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு தெளிவு என்பது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. வீடு வாங்குவது தொடர்பாக வங்கி கடன்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது சாதகமான சில உதவிகள், அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட உதவிகள் நிச்சயமாகவே கிடைக்கும். பூர்வீக வீட்டை புதுப்பிக்கக்கூடிய யோகங்களும் புதிய சொத்து சேர்க்கைக்கான ஒப்பந்தங்களும் கைகூடி வந்திருக்கிறது. அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். எடுத்த முக்கியமான முடிவுகளை, நல்ல ஒரு பலன்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்க போகுது. இத்தனை நாட்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே தேடி கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்பொழுது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கிடைக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கூட அவர்கள் தவறாக கூட புரிந்து கொள்ள இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் நீண்ட நாட்கள் தீராமல் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் இருந்து கொண்டு அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கு. ஒருபுறம் உங்களுடைய மனதில் அன்பு இருந்திருக்கலாம், இன்னொரு புறம் நடந்த விஷயத்தின் மீதான வருத்தங்களும் நிச்சயமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். யார் முதலில் பேசுவது, யார் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்வது என்ற குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்து கொண்டு அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் ஆளாக்கி விட்டிருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. கடகம் ராசிக்கார அன்பர்களை உடைய வாழ்க்கைக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தள்ளி போன சில காரியங்கள் திடீரென முடிந்து அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டு நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் நிறுத்தி வைக்கும். தந்தை வழியில் இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. அந்த தீர்வை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதும். அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டிவிடும். குடும்பத்தினரின் தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நீங்கள் பூர்த்தி செய்து கொடுங்கள். குடும்பத்தினர் நீங்கள் எது செய்தாலும் அதனை நிச்சயமாகவே கேட்டு நடந்து கொள்வார்கள். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இன்னும் வரவில்லை. அப்படி வந்துவிட்டாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உடைய உடன் பிறந்தவர்கள், அது ஆண்களோ பெண்களோ அது யாராகவே இருந்தாலும் அவர்களால் முடிந்த சில உதவிகளை செய்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே மாற்றி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட நாட்கள் நீண்ட நாட்கள் கிடையாது என்பதை இப்பொழுது மட்டும் கொஞ்சம் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதுவிதமான நம்பிக்கைகள் என்பது பிறந்து திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கும் நல்ல ஒரு விஷயங்களுக்கும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். வீடு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. பூமிக்காரகனான செவ்வாயும் 4ஆம் வீடான சுகஸ்தானங்களும் பலம் பெறுவதால் நீண்ட நாட்களாகவே தள்ளிப்போன சொந்த வீடுகளும் மனை வாங்கக்கூடிய கனவு அல்லது வாடகை வீட்டை மாற்றி வசதியான பெரிய வீட்டிற்கு செல்லக்கூடிய முயற்சிகள் யாவும் தற்பொழுது நினைவாக மாறி இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். அந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு தெளிவு என்பது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. வீடு வாங்குவது தொடர்பாக வங்கி கடன்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது சாதகமான சில உதவிகள், அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட உதவிகள் நிச்சயமாகவே கிடைக்கும். பூர்வீக வீட்டை புதுப்பிக்கக்கூடிய யோகங்களும் புதிய சொத்து சேர்க்கைக்கான ஒப்பந்தங்களும் கைகூடி வந்திருக்கிறது. அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். எடுத்த முக்கியமான முடிவுகளை, நல்ல ஒரு பலன்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்க போகுது. இத்தனை நாட்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே தேடி கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்பொழுது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கை